அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு 3 நண்பர்கள் டைம் கேட்டிருந்தாங்க. வெவ்வேறு டைம் கேட்டிருந்தாங்க. நான் அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரே டைமில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் கேட்கலாம், ஒரே டைமில் 3 பேருக்கு எப்படி நீங்கள் கேட்டு அந்த உணவை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அவங்க எதுக்காக அந்த 3 பேர் வந்தாங்கன்னா, இந்த உணவை எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு கேட்கறதுக்காக. அவங்க 2-3 முறை எங்கிட்ட ஃபோனில் வந்து டைம் கேட்டு நான் இந்த டைம் கொடுத்து அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த 3 பேருக்கும் ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்தேன். அதைத்தான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். இது வந்து நெக்ஸ்ட் டே 4வது நாள் டயட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கோதுமை தோசை சாப்பிட்ருப்பீங்க. கோதுமை தோசை இப்படி இழுத்தா ரப்பர் மாதிரி வரும், ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் அந்த கோதுமை தோசை இப்படி பிடிச்சோம்னா அந்த பழைய காலத்து கிராம்ஃபோன் ரெக்கார்டு மாதிரி இப்படி நிற்கணும். அந்த கோதுமை தோசை எண்ணெய் இல்லாமல் எப்படி செய்யறது, அந்த மாதிரி இன்னைக்கு டயட் பூரா அவங்களுக்கு அதை கோச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சோடனே பல் விளக்கிட்டு 150 ml ஹாட் வாட்டர் சாப்பிட்றீங்க. அப்புறம் டீயோ காஃபியோ சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் இந்த கோதுமை தோசை. இப்போ உங்கள் 2 பேருக்கு கோதுமை தோசை வேணும்னு வச்சுக்கோங்க. 2 டம்ளரில் மாவு, கோதுமை மாவு, பியூர் கோதுமை மாவு கிடைச்சா பாருங்கள். இல்லைன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற கோதுமை மாவு ஏதோ ஒன்று 2 டம்ளர் போட்டுங்க. அதில் 1/2 டம்ளர் அரிசி மாவு, அப்புறம் அதில் 1/4 டம்ளர் ரவை, வெள்ளை ரவை. இந்த அரிசி மாவும் ரவையும் நீங்கள் கேட்கலாம், அது வந்து சுகர் ஹைக் பண்ணுமில்லன்னு. கண்டிப்பாக பண்ணோம். ஆனால் இது வந்து உங்களுக்கு 90% ஆயிடுது. ஒரு 10% வந்து இதை சேர்த்துறதுனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஹைக் ஆக போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டும் வேணும். கார்போஹைட்ரேட்டே இல்லாமல் இருந்தாலும் தப்பு, அதனால் கார்போஹைட்ரேட்டும் வேணும். அதனால் இது தவறில்லை. இதை 3ஐயும் எடுத்து நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணிங்க. ஒரு பெரிய பவுல் போட்டு இந்த மாவு கொட்டி கொஞ்சம் சால்ட்டை போட்டு 2 கப்பு தண்ணி எடுத்து மேலேருந்து அப்படி ஊற்றுங்க. இதுதான் டெக்னிக். மேலேருந்து ஊற்றும் போது அந்த மாவில் படும்போது மாவு அப்படி நுர மாதிரி வரும். அந்த மாவில் இருக்க சின்ன சின்ன துகள்கள் ஒன்றோட ஒன்று விலகும். மறுபடியும் ஊற்றி கொஞ்சம் லூஸாக பண்ணிக்கோங்க. சாதாரணமாக தோசை மாவு இட்லி மாவு இல்லாமல் அதுக்கு மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வரணும். இதில் கொஞ்சம் சீரகம் போடுங்க. அந்த சீரகத்தை எப்படி போடலாம், ஒரு ஸ்பூன் சீரகத்தை எடுத்து இப்படி கையில் வச்சு இந்த சீரகத்தை இப்படி கசக்குனீங்கன்னா அது ஒரு மாதிரி லைட்டாக பொடியாகும். அது ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் வரும். ஒரு பிஞ்சு சுக்கு பொடி, ஒரு பிஞ்சு சுக்கு பொடி போடுங்க. ஒரு பிஞ்சு மஞ்சள் போடுங்க. அதுக்கப்புறம் மிளகு, ஒரு 10 மிளகு எடுத்து ஒரு சின்னதில் கொட்டி 1க்கு பாதியாக போட்டுருங்க. அப்புறம் இவ்வளோ பெருசு இஞ்சி எடுங்க. நல்லா தோலை சீவிட்டு அந்த ஸ்க்ராப்பரில் அப்படியே சுரவிட்டு பூ மாதிரி எடுத்து உள்ளே போட்டுருங்க. நவ் இந்த பேட்டர் இஸ் ரெடி, மாவு ரெடி. இதை அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு ஒரு சைட் டிஷ் வேணும். இதுக்கு ஒரு சைட் டிஷ் என்னென்னா, ரொம்ப ரொம்ப சுலபமான புதினா சட்னி. ஒரு கொத்து புதினா எடுத்துக்கோங்க, நல்லா கழுவிடுங்க, அதை மிக்சியில் போடுங்க. ஒரே ஒரு கொத்து புதினா மிக்சியில் போடுங்க. 4-10 தேங்காய், அதை மிக்சிக்குள்ளே போடுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதை உள்ளே போட்டுருங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காயோட பாதி சதை, அதை உள்ளே போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு அடிச்சிருங்க. இந்த சட்னி ரெடி. பயங்கர ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி ஊற்றணும் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் செட் ஆகிடும். கீழே ரவையெல்லாம் தங்கியிருக்கும், மாவெல்லாம் தங்கியிருக்கும், மேலே தண்ணி இருக்கும். நீங்கள் மறுபடியும் அதை நல்லா கலக்கி ஒரு டம்ளரில் ஊற்றி ஒரு தோசைக்கல், நான் ஸ்டிச் அந்த தோசைக்கல் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே மேலேருந்து ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ரவுண்டு ஊற்றிடுங்க. ஒன்றும் வேண்டாம், எண்ணெய் கிட்ட ஒன்றும் வேண்டாம். அப்படியே இருங்க. 2 நிமிஷம் கழிச்சு அப்படியே எந்திரிச்சு வரும். அப்படியே திருப்பி அப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். நோ ஆயில். இது வந்து உங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இது நீங்கள் 2 சாப்பிட்லாம். ஏன்னா இதில் மெயின் கண்டென்ட் தண்ணி இருக்குது. ரவை கொஞ்சம்,
மாவு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் சாலிடாக வேணுங்கிறதுக்காக 2 தோசை சாப்பிடலாம். லேசாக தான் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், மணமாக இருக்கும். இது காலையில். அப்புறம் 11 o'clock உங்களுக்கு ஒரு சூப் குடிக்க சொல்லியிருக்கேன். இன்னைக்கு முடிஞ்சதுன்னா சுரக்காய் ஒரு 6 இன்ச்சு சுரக்காய் எடுத்துக்கோங்க. தோலை ஸ்க்ரப்பரில் அப்படியே சீவிட்டு பொடிப்படியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடிங்க. அந்த சாரை மட்டும் எடுங்க, ஒரு டம்ளரில் வரும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு லெமன் புளிங்க, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிட்ருங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம், ஆஃபீஸ் கூட எடுத்துகிட்டு போயிடலாம். சுரைக்காய், இந்த சுரைக்காய் வந்து இஸ் எ வெரி குட் ஸ்டிமுலண்ட் ஃபார் யூரினை தூண்டி விட்டு நல்லா ஈஸி ஃப்ளோ பண்ணுற மாதிரி இருக்குது ஒன்று. இரண்டாவது, நம்ம பிளட்டில் வந்து கிரியேட்டின் லெவல் ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த கிரியேட்டின் லெவலை அதிகமாக பண்ணாமல் மெயின்டைன் பண்ணிக்கும் இந்த சுரைக்காய். தமிழில் ஒரு பழமொழிக்கு சுரைக்காய்க்கு உப்பில்லை. என்ன சொன்னான்? சுரைக்காய்க்கு உப்பில்லைன்னு சொன்னான் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்னா, இதோட அருணகிரிநாதரோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, சுரைக்காய் வந்து நம்ம உடம்புல இருக்க உப்புக்களை உறிஞ்சி எடுக்குது. அதனாலதான் சுரைக்காய்க்கு உப்பில்லை. சுரைக்காய் சாப்பிடுபவருக்கு உடம்பில் உப்பில்லை அப்படின்னு அர்த்தம். அவருடைய மீனிங் இது. அப்போ இந்த சுரைக்காய் சாப்பிட்டாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக டயட் வந்து இன்னைக்கு நல்லா உங்களுக்கு சூப்பரான டயட் சொல்கிறேன். என்னன்னா, ராகி களி செய்கிறது ரொம்ப சுலபம். ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கோங்க, தண்ணியில் நல்லா கரைச்சி வானலியில் ஊற்றி அப்படியே கொஞ்சம் சால்ட் போட்டு கலக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி உருண்டு வரும். உங்களுக்கு தெரியும் களிகள்றது அப்படின்னு சொல்லி. அதில் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டிங்கன்னா நல்லா உருண்டு வரும். 2 உருண்டை எடுத்துக்கோங்க. இது ராகி களியாச்சு, கப்பில் வச்சுருங்க. இதுக்கு சைட் டிஷ் வந்து அருமையான மோர்க்குழம்பு. இந்த மோர்க்குழம்பு எப்படி செய்யறதுன்னா, கேரளாவில் தனி ஸ்டைலில் செய்வாங்க. அதுக்கு பேர் புளிச்சேரின்னு பேர். ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் பத்தை, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுக்குவாங்க. அந்த பேஸ்ட்டை ஒரு தயிர் எடுத்து நல்லா தண்ணியாக போட்டு நல்லா கடைஞ்சி இதில் கொட்டி ரெடியாக வச்சுக்குவாங்க. ஒரு வானிலையில் கொஞ்சம் எண்ணெய், சீரகம், கடுகு போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டு ஒரு சிகப்பு மிளகாய் உள்ளே போட்டு இதை தூக்கி உள்ளே ஊற்றி 2 நிமிஷம் தான், கொதிக்கலாம் விடக்கூடாது. அது சூடு வந்த உடனே இறக்கிடணும். இது வந்து புளிச்சேரி. இதை வந்து அந்த களியில் எடுத்து ஊற்றி அப்படி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. நான் சாப்பிட்டவன். நான் வந்து இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக சாப்பிட்ட ஆள். எங்கே போனால் டேஸ்ட்டாக இருக்கும், எந்த கடையில் டேஸ்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சு சாப்பிட்ட ஆள். 7 மாதம் கேரளாவில் போய் இந்த உணவுக்கு நான் கட்டுப்பட்டு, இந்த உணவின் கட்டுப்பாடின் காரணமாக என்னுடைய சுகர் லெவலை நான் கண்ட்ரோல் கொண்டு வந்து 3 months ஆவரேஜ் HbA1c என்னோட வந்து 6க்கு வந்துருச்சு. முதல்ல 8.5 இருந்தது, அப்புறம் இப்போ 6க்கு வந்துருச்சு. இன்னைக்கு மத்தியானம் ஒரு நாள் மட்டும் ரைஸ் சாப்பிட்டேன். இன்னைக்கு மத்தியானம் ரைஸ்னா பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சு ரைஸ் சாப்பிட்டேன். இன்னைக்கு சாப்பிட்ட உடனே என்னுடைய டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 159 இருந்தது. தட் இஸ் ஏ ஹைக். எனக்கு 140க்கு மேலே போகாது. ஜாஸ்தி இருக்க காரணம் இந்த ரைஸ். கண் கூட தெரியுது. அரிசி சாப்பிட்டா கண்டிப்பாக சுகர் அதனுடைய லெவல் மேலே ஏறுதுன்னு தெரியுது. அதனால தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ண, அரிசி அப்படியே அவாய்ட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு தான், அல்லது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் அரிசி சாப்பிடல தவறில்லை. அந்த சாப்பிடும்போது மிச்ச டயட்டெல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிங்க. அது நேரில் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் சொல்லும்போது தவறாயிடும். சில பேர் தவறு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தவறாக சாப்பிட்டு அந்த விளைவுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அதனால நேரில் வந்தீங்கன்னா இப்படி சாப்பிட்டா இது, இன்னைக்கு ரைஸ் சாப்பிட்டா என்ன சாப்பிடணும் அதை நான் சொல்லித்தரேன். அடுத்தபடி ஈவினிங் வந்து உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் வந்து நான் முந்தானத்து உங்களுக்கு அவல் சொன்னேன். இன்னைக்கு வெறும் பொரி கடலை பொட்டுக்கடலை அது வந்து சாயந்தரம் ஒரு சின்ன பவுலில் போட்டு நல்லா சாப்பிடுங்க. பொரியில் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு, கடலையில் ஸ்டார்ச் இருக்கு, பொட்டுக்கடலையில் இருக்கு, நிலக்கடலையும் இருக்கு. இதில் கொஞ்சமாக ஒரு ஒரு என்ன சொல்ல 2 ml 3 ml லேசாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபேட்டு, நல்ல ஃபேட்டு நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு கப்பு. அடுத்தது ஈவினிங் நைட்டு டயட் சப்பாத்தி 2, இல்லைன்னா கோதுமை உப்புமா. ஸோ திஸ் இஸ் எ டயட். இன்னைக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இன்னைக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது கம்ப்ளீட் 7 days சொல்லிக் கொடுத்தேன். அவங்க வந்து எங்கிட்ட சார்ட் வாங்கிட்டாங்க, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுன்னு தெரியல.
நாளைக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் ராகி மாவுன்னு சொன்னால் அதில் தலைதறிக்க ஓடுவாங்க பசங்க. நம்ம வீட்டில எல்லாம் எல்லார் வீட்லையும் ராகி மாவு ஐயோ அப்படின்னு. அதே ராகி மாவில் ரொம்ப 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 அருமையான டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணலாம். அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக நாம ஆரிஜின் ஆஃப் ஹெல்த் எங்கே ஆரம்பிக்குது, நம்ம ஹெல்த் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வயிற்றுல ஆரம்பிக்குது. அதை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வயிற்றுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்தோம்னா அந்த வயிறு அதை வாங்கிருச்சுன்னா நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு போனோன்னா டாக்டர் வந்து நாக்கை நீட்டுங்கிறாரு, தொண்டைக்குள்ள டார்ச் அடித்து பார்க்குறாரு, கண்ணை பார்க்குறாரு, நாக்கை பார்க்குறாரு, கண்ணை பார்க்குறாரு. ஏன் நாக்கை பார்க்குறாருன்னா இந்த இடத்துல டான்சிலிட்டிஸில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கான்னு பார்க்குறாரு. அது வந்து கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு சொல்கிறாரு. எல்லாம் பண்ணிட்டு வந்து கடைசியில் பார்த்தா எதுவுமே இருக்காது, நில். இந்த நில் ரிப்போர்ட் வாங்கிறதுக்கு நம்ம 7,000 ரூபா செலவழிக்கணும். ஆனால் அதே 7,000 ரூபாயில் ஒரு மாதத்துக்கு நம்ம ஹெல்த்தை ரெடி பண்ணிக்கலாம். வெகு 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 ஆனந்தமாக, வெகு வெகு இனிமையாக நாட்களை அப்படி தள்ளி விட்டுட்டே இருக்கலாம். இன்னைக்கு இது போச்சு, நாளைக்கு என்ன செய்யுதுன்னு நம்ம பிளான் பண்ணணும். அந்த பிளான் தான் என்னோட சார்ட். அந்த சார்ட்டை நீங்கள் உல்டா பண்ணிக்கலாம். உல்டா பண்ணிக்கலாம்னா 1ஆம் நம்பர் டேவை 4ஆம் நம்பர் சாப்பிட்டுக்கலாம், 4ஆம் நம்பர் டேவை 3ஆம் நம்பர் சாப்பிட்டுக்கலாம். தட் இஸ் உங்களுடைய வில். இது வந்து ஃபோர்ஸ் கிடையாது. பட் அந்த ஏரியாவுக்குள்ளேயே வந்தீங்கன்னு சொன்னால் யூ வில் ஃபைண்ட் யுவர் ஹெல்த். உங்களுடைய ஹெல்த்துடையதை நம்ம கண் முன்னால் அப்படியே சுத்தமாக ஒரு பார்வையாக பார்க்கலாம். நம்ம விஷன், அந்த விஷன் வந்து இந்த சாப்பாட்டுனால ஹெல்த்துனால ரொம்ப கிளியராக நம்ம கண்ணு முன்னால் தெரியுதுனால நாம் அதை நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த சார்ட்டு 7 days சார்ட். அதுக்கு பிளானிங் வேணும். 1 day நீங்கள் பிளான் பண்ண, நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோன்னு நீங்கள் பிளான் பண்ணால் தான் நாளைக்கு அதை நீங்கள் தயாராக இருக்க முடியும். மறுபடியும் என் அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் பழைய அன்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, கோல்டன் வாய்ஸில் பாட்டெல்லாம் வரதில்லை சார்னு. கண்டிப்பாக வரும். திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு பாட்டுக்கள் மட்டும் வரும், வீடியோ வராது, பாட்டுக்கள் மட்டும் வரும். அந்த பாட்டுக்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதோ பாட்டு யாரும் அனுப்பிச்சிருக்காங்கன்னா கோல்டன் வாய்ஸ் அப்படின்னா நம்மளோட தான். அதில் இனிமையான பாட்டுகள் வரும். அது முதல் பாட்டு வேணால் சஸ்பென்ஸ் உங்களுக்கு சொல்லிடுவேன். நிலாவை பற்றி வர்ற வரிகள், நிலாவை பற்றி வர்ற 3 பாட்டு, அருமையான பாட்டு. எஸ்பிபி ஐயா பாடினது, பிபி சீனிவாஸ் பாடினது, நிறைய இருக்குது. அந்த பாட்டுகள் உங்களை இரவில் தாளாட்டும். கண்டிப்பாக நீங்கள் நிம்மதியாக தூங்குவீர்கள். கடைசியாக உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு வந்துட்டு போனவங்க அந்த டயட்டை கொண்டு போய் பிளான் பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு ரிசல்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.